This video may contain bad jokes, slight profanity, and unintentional comedy. Viewers are advised to take it in a light-hearted way, strictly for fun, not to offend. Enjoy the madness. ரெக்கார்ட் ஆகுதாண்ணா? ஆகுதுடா. வயசுல இறக்கி விட்டுக்குவா. டேய் என்னடா பண்ண போற? நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. நண்பர்களே, இப்போ எங்க போய்கிட்டு இருக்கோம்னா, எங்கடா போறோம்? எங்கடா போறோம்? எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. வாகமான் போய்கிட்டு இருக்கோம். ட்ரிப்பு போகிறதுனா 5 பேர் வேன் போட்டோம். 5 பேருமே கோளாறு. ஒருத்தன் ஃபோன் எடுக்க மாட்டேறான். ஆள் என்னானே ஏதுன்னே தெரியல. இன்னொருத்தன் ஃபோனை போட்டான், வண்டியில் டயரு போச்சு, அது போச்சு, சத்தமாக பேசல. அதான் சொல்கிறியான். பின்னாடி ஒருத்தர் உட்காந்து சத்தமாக பேசுன்றியா? நீங்கள் படுத்துகிற பாட்டில் ஒருத்தருக்கு மண்டை வலி வந்துருச்சு. காலையில் 4 மணிக்கு போட்ட பிளானு. மணி எத்தனைடா ப்ரோ? இல்லை, மணி எத்தனை? நீ என்ன சொல்ற? எத்தனை மணி இப்ப? புலி பசிச்சாலும் புள்ள திங்காதடா. நீ மறுபடியும் என்னை தொட்டுட்ட, நான் தொட்டவனை விடுறதே கிடையாது. 4 மணிக்கு கிளம்புறேன்னு பிளான் போட்டோம். எல்லாம் ஒருத்தன் 5:45 ஆகி போச்சா. ஒருத்தன் என்னன்னு தெரியல. வீட்டில் போய் கேட்டா அவங்க அப்பா அவன் ஆளை காணாம பண்றாரு. ஃபோன் போட்டா ஒரு டைம் சுவிட்ச் ஆஃப் வருது, ஒரு டைம் ஃபோன் போகுது. ஒருத்தன் முன்னாடி கிளம்பி ஒருத்தன். ஆமா, ஒருத்தன் என்னன்னா வரல, என்ன முதல் ஆளா கிளம்பி போய்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் பஸ் ஸ்டாண்டு போய் வெயிட் பண்றேன்னு உட்காந்துருக்கான் வீட்டில். அவனுக்கு ஃபோனை போட்டு சொல்றா ராஜுக்கு. அது கிளம்ப சொல்றா, அப்படின்னா கரெக்டா இருக்கும். நம்ம நேராக போய் வத்தலக்குண்டில் ஒருத்தனை பிக் பண்ண போறோம். தேனியில் போய் இன்னொருத்தனை பிக் பண்ண போறோம். நண்பர்களே, பெட்ரோல் போட போறோம். டம்முன்னு விடவா? காத்துக்கு கம்மியாயிடுச்சா? கம்மியாக தான்டா இருக்கு. ஏன்னா ஓட்டப்பே தெரியுதாடா? இதுல ஏற்றி இறக்கணும்னா காற்று கம்மியாக தெரியுதாடா? டம்முன்னு இதில் லைட்டாக விடுங்க. டொப் டொப் டொப்னு அதில் அடிக்கிறாரு. எதில்? முன்னாடி. இப்போ எப்படி நம்ம வாகமான் வரைக்கும் போக போகிறோமா, இல்லை வண்டியை கொண்டு ஒர்க் ஷாப்பில் விட போகிறோமா? இந்த ஆராய்ச்சிலாம் போயிட்டு இருந்து பண்ணிக்கலாமாப்ல? என்னடா தள்ளுங்க ப்ரோ. எங்கண்ணா வந்துக்கிட்டு இருக்கோமா? நடுவில் இருக்கோண்டா. எங்கன்னா சொல்லடா. நீங்கள் எங்கள் செம்பட்டியில் இருக்கியா? எங்கே இருக்கியா? உட்காருங்க ப்ரோ. பக்கத்தில் இருக்கியா? சரி, சரியாக இருக்கும். அப்போ கிளம்பு. ட்ரிப்பு போகலாமேன்ட்டு வண்டியை ரெடி பண்ணலாம். நல்லா தான் இருந்துச்சு. லைட்டு எல்லாமே கரெக்டாக போகலான்னு கிளம்புறப்ப லைட் எரிய மாட்டேங்குது. சரி, லைட் எரியல, அதை சரி பண்ணலான்ட்டு போனால் இந்த சார்ஜர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. மொபைல் மவுண்டோட சார்ஜர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, அதை சரி பண்ணலான்ட்டு சரி பண்ணிட்டு பார்த்தா செயின் ஸ்ப்ராக்கெட்டு போச்சு. சரி, அதை டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சுட்டு வண்டி சர்வீஸ் விட்டால் எரிஞ்சிட்டு இருந்த ஒரு லைட்டும் எரியாமல் போயிடுச்சு. ஐயோ ஐயோ. ட்ரிப்புனாலே பிரச்சனை மட்டும்தான் வரும் போல. ஜாலியாக பேசி ஆரம்பிக்கலாம் நினச்சா குழம்பு விட்டுங்க. விழுந்துருச்சு ப்ரோ. 2000 years later. போகிற வழியில் போட்டுக்கலாம். எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இருக்கு? ஊர் வரைக்கும் போயிருமா? போகாது. தேனி போகாது. போகிற வழியில் அடிச்சுக்கலாம். பிரதீப்பை பிடிச்சாச்சு. நீ இப்போ கரெக்டாக வத்தலக்குண்டில் இருக்கோம். இன்னொருத்தன் தேனியில் வெயிட் பண்ணிட்டுருக்கான். நீ அடுத்து அவனை போய் பிடிக்கணும். மணி இப்போ 7 ஆயிடுச்சு கரெக்டாக. இடையில வேறு கோப்ரோ ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு கேமராவை அப்டேட் பண்ணி அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ரெக்கார்ட் ஆகுது, ஆக மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஐயோ. பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கு. கொடைக்கானல். இல்லை, அந்த கொடைக்கானல் ரோட்டு நான் இங்கே கட்டாகும். கொடைக்கானல் போகலாம். நான் இல்லை, அந்த ரோட்டு கொடைக்கானல் போகலாம். ஆனால் இப்போல்லாம் க்ரௌடாக இருக்கும். க்ரௌடே இல்லாத டைம் போகணும். நாங்கள் போன தடவை போனப்போ அப்படி தான் போனோம். க்ரௌடே இல்லாதப்போ தான் கொடைக்கானல் போனோம். ப்ரோ, இது பொசிஷனை மாற்றி விட்டீங்களே ப்ரோ. பொசிஷன் அடுத்து கிடக்குடா கேமரா. இல்லைடா, நல்லா தானே தெரியுது. எங்கடா நல்லா தெரியுது?
கீழே இது தெரியுது. இது மட்டும்தான் ப்ரோ தெரியுது, முன்னாடி எதுவுமே தெரியல ப்ரோ. நான் என்னடா இப்பதான் பாக்குறேன். ரைட்டு. ஏடா எதுவுமே தெரியலன்னு பாக்குறேன், வண்டி மட்டும்தான்டா தெரியுது. இந்த கோப்ரோ அதுவே ரெக்கார்ட் ஆகுது, அதுவே ஆஃப் ஆகுது, என்ன கருமம்னே தெரிய மாட்டேங்குது. ஓ, மற்ற நாள்லாம் நல்லா தான் இருக்கு, இன்னைக்குன்னு பார்த்து நல்லா வேலையை காட்டுது. தேனியை நெருங்கிட்டோம், ஒரே புகை மூட்டமாக இருக்கு. புகை மூட்டமாக பனி மூட்டமாக தெரியல, சரியான கிளவுடா இருக்கு. ஆனா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகண்டா, உள்ளே போக முடியாது. ஏன் ப்ரோ போக முடியாது? தேனி ரீச் பண்ணிட்டு அங்கேயே வந்து சாப்பாடெலாம் அங்கேயே முடிச்சிட்டோம். காலையில் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு அப்படியே ராஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளம்புறவங்க தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு காட்டு பகுதி மாதிரி இருந்துச்சுன்னா நிப்பாட்டு டைரக்டா கூடல் வர காட்டு பகுதிக்கு தான் போகிறப்ப. சரி லோடு இறங்குறியா? இல்ல இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஒரு ஆத்து வரும், தள்ளி விட்டுருவோம். என் தலையை கொடுத்துரு. தலை கிடைக்கணும்னா சுலபமான விஷயம் இல்ல. யார தள்ளி விடுற? அந்த ரோடு இல்லடா, ஒன்று பார்த்துருந்தாரு ஒண்ணுக்கு வருது. சரி அதுக்கு தான் போ, அங்க போ, பக்கத்துல போய். ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? இப்போ ரெக்கார்ட் ஆகுது ப்ரோ. இப்போ பேச இப்போ ரெக்கார்ட் ஆகுதா? இப்போ என்னடா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு வாசி ஓட்ட. பேசுறதுனாலே 1 மணி நேரம் பேசுவல. 7:30 இழுத்து விட்டுறாப்பா. எப்பா எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை இல்லை, தூக்கிக்கிறா. எல்லாத்தையும் எடிட் பண்ணி எல்லாத்தையும் தூக்கணுமே ப்ரோ. ப்ரோ ஹெல்மெட் போட்டு போங்க ப்ரோ. என்ன ப்ரோ என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? மண்டே ஹெல்மெட் மாதிரி தான் இருக்கு. இங்கே ஒரு கடை இருக்கு மாப்பிள்ள, போகிற வழியில் பாப்பா வந்து ப்ரோ திருப்பி திறந்துருக்காது. போகலாம், வேற எங்கேயா இருக்கான்னு பார்ப்போம். போ என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு நிப்பாட்டி தாண்டா ஒரு சந்துக்குள்ள விட்டான்டா வண்டிய. ஐயோ ஐயோ, நம்மள நம்பி பின்னாடி வந்துட்டு. ஒரு ஹெல்மெட் வேறு வாங்கணும், 2 பேர் ஹெல்மெட் போடணும். அது கேரளாக்குள்ளே போகிறப்ப அப்புறம் ஃபைன் போட்டால் பிரச்சனை ஆகிரும். அது ஹெல்மெட்டே வாங்கிட்டு போயிடலாம். அடேங்கப்பா, தெரியுதா அடி? நீ எப்போ மேலே ஆரம்பிச்சு எப்போ போய்? ஐயோ ஐயோ, சரி நான் ஒரு ஆஹா, இது அந்த லாரியா? சின்ன வயசில் நம்மலாம் பார்த்து பயப்படுவோமே, அந்த லாரி தான் இது. அதே தான். கோபி, சின்ன வயசில் பார்த்து பயப்படுவே ஒரு லாரி, அந்த லாரி தான். அதான்டா இது. பயங்கரம் அவரா, பயங்கரமான ஆளாச்சுன்ற மாதிரி. ஹெல்மெட் வாங்க போகிறோம், ஹெல்மெட் வாங்க போகிறோம், ஹெல்மெட் வாங்க போகிறோம். பரவாயில்ல, மாமா எலும்பு தேய்வாளா ஆகுதா? இந்த இருக்கா, இவன்ட்டு ஒரு ஹெல்மெட் வாங்கி. இது ஓகேவா? இந்த ஹெல்மெட்டு கம்மியா சொல்லுங்க. 250-ஆ? 450-ஆ? என்ன ப்ரோ அதிகமா இருக்கு. இதுவே 400-ஆ? 400 வாங்கிருக்கீங்க ஹெல்மெட்? இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கீங்களா? வாங்கிட்டா தெரியும் உங்களுக்கு. ஒழுங்கா ஓட்டு. நீ வர்ற லட்சணத்தை பார்த்து வயிற்று கலக்கிட்டாரு. ஓவர ஸ்பீடை மட்டும் இருப்பேன். ஸ்பீடா போ, ஒழுங்கு. இப்படி ஏறுற இப்படி ஏறுற, அப்புறம் போனா வச்சா போக முடியும். ஒழுங்கா போ.
ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. அப்படியே வா. அப்படியே வா. எக்கிக்கிட்டே வா. பிடிக்காத பாத்துக்க. பாத்துக்க. இன்னும் கும்பலையே போகல. ஐயோ ஐயோ. என்னைக்கு போய் ஹெல்மெட் எல்லாம் போறது ரிஸ்க்குன்னு சொல்லி ஒரு ஹெல்மெட்டை வாங்கிட்டோம். 500 இருக்கு, 400 இருக்கு. 400 அது ஒர்த்து இல்லை, எல்லாம் வேற வழி இல்லை. ஹெல்மெட் எல்லாம் ஃபைன் கட்டுறதுக்கு ஹெல்மெட்டே வாங்கிட்டு போயிடலாம். 2000 years later. தூத்துக்குடி கொத்தனார் காட்டு வேலைக்கு போற மாதிரி இருக்காண்டா. மாப்ள இல்லன்னு வெச்சுக்க, இந்த முடி கரெக்டா வந்து இப்படி நிக்கும்டா. இல்லடா போறே இப்படி முடி கொட்டாது மச்சான். டிராஃபிக்ல வெயிலுக்கு வேர்த்து இப்படி விழுந்து கண்டுக்குள்ள வந்து இப்படி விழுகும். கரெக்டா வேர்த்து நொட்டு உள்ள விழுகும். ஒருதெல்லாம் போய் பள்ளத்துக்குள்ள விட்டு பண்ணாம. நாளைக்கு போய்க்கலாமா இடுக்கி? நாளைக்கு வரும்போது போய்க்கலாம். ரிட்டர்ன் வரும்போது. இப்போ போய் ரூம்லயே படுத்துக்குவோம். படுத்துக்கிறியா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். இல்ல ரூம்ல போய் பேக் வச்சுட்டு அவர் சொந்தம் நண்பர்களே. என்ன குமளி கூட வரல. 10 ஸ்டாப்பை போட்டு வந்துட்டு இருக்கோம். குமுளி ஏரியாக்கிட்ட வந்துட்டோம். குமுளி கிட்ட வந்துட்டோம். அதான் ஒரு ஹில்ஸுக்குள்ள என்ட்ரு ஆகிறோம். அப்பா இப்போதான்டா இந்த வெறும் ரோடு இதெல்லாம் விட்டு மலைக்கெல்லாம் நுழையிறது இப்படி மாதிரி நல்லா இருக்கு. செக் போஸ்ட் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க, ஆனால் யாரும் இல்லை. ஹில்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பெரியார் பவர் ஸ்டேஷனா சரி. இல்லை கும்பலி வரல. கும்பலியே மலை மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயும் வெயில் அடிக்குது. மேலேயும் வெயில் தான் அடிக்குமா என்னன்னு தெரியல. போனாதான் தெரியும். வெயில் அடிக்காம இருந்தால் நல்லா இருக்கும். வெயில் அடித்தா கடுப்பாக இருக்கும். ஏர்பின் பெண்டு அந்த மாதிரிலாம் வரல. சும்மா பெண்டு தான் வருது குட்டி குட்டியா. என்ன ப்ரோ வெயில் அடிக்குது? பைப்பெல்லாம் வருது மேலே இருந்து. கேரளா பஸ் வருது ப்ரோ. எனக்கு கேரளா ஃபீல் கொடுக்குது. கேரளா பஸ் வந்தேன். பாய் பாய் கட்டுறாங்கடா. அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணுறாங்க தெரியுமா ப்ரோ? இவங்க ட்ரிப்பு வந்திருப்பாங்க போல ப்ரோ ஸ்கூல்ல இருந்து. வணக்கம்டா மாப்பிள்ள. தேனியில இருந்து குமுளின்னு நினைக்கிறேன். குமுளி நண்பர்களே குமுளி வந்துருச்சு. குமுளியோட அந்த கேரளா இதே பஸ் ஸ்டாப்பா? பஸ்லாம் ரோட்டில் நிற்கிது. நேராக போனால் சபரிமலை 129 கிலோமீட்டர். குமுளி இன்னும் 1 கிலோமீட்டர். குமுளி வந்துருச்சு ப்ரோ. அட பாவிகளா, எதுக்குடா நிப்பாட்டினீங்க எப்படி ப்ரோ? இது கேரளாவா தமிழ்நாடா ப்ரோ? பாதி கேரளா பாதி தமிழ்நாடு. இது தமிழ்நாடா கேரளாவான்னு தெரியலையே ப்ரோ. தமிழ்நாடு ப்ரோ. அம்மா இது தமிழ்நாடு அது கேரளா. எனக்கு என்னமோ கேரளாக்குள்ள வந்த மாதிரி தான் ப்ரோ ஃபீல் ஆகுது. இன்னும் கேஎல் வண்டியா இருக்கு. நல்ல போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோ இங்கிட்டு போகணும் போல ப்ரோ. இப்படி போகணும் போல. போட்டிருக்கீங்களா? ப்ரோ தண்ணி ப்ரோ. நண்பர்களே நம்ம கேரளாக்குள்ள வந்திருக்கோம். தமிழ்நாடு கேரளாவா இருக்கு. குமுளியே கேரளா மாதிரி தெரியுது பார்த்தா. மேக்சிமம் கேரளா வண்டி தான் இருக்கு.
நண்பர்களே இன்னும் 45 கிலோமீட்டர் இருக்கு. இந்த மாதிரி மாடல் வண்டியெல்லாம் வாங்காதீங்க ப்ரோ. பேண்ட்டை வீட்டு கிளீன் பண்ணுவோம். உனக்கு பிரச்சனை, அவனுக்கு ஒரு பிரச்சனை தான். இவனுக்கு பேண்ட்டு கிழிஞ்சிடும், சட்டி ஓட்டையா இருக்கிறதே பிரச்சனை. என்ன ப்ரோ வெயில் அடிக்குது? நம்ம மேலே போகணும்னு நினைக்கிறேன். பிரச்சனை மேலே போகணும். நண்பர்களே இங்கே வந்தாலும் வெயில் அடிக்குது நண்பர்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ்நாடு தான், தமிழ்நாடு பார்டர் இதோட முடியுதா இல்லை என்னன்னே தெரியல. எல்லாம் அப்படியே கேரளா மாதிரி தான் இருக்கு. மலையாளத்துல தான் போர்டெல்லாம் இருக்கு. அப்போ இது கேரளா தானா? பார்டர் நம்ம எப்போ கிராஸ் பண்ணோன்னே தெரிய மாட்டேங்குது. எப்பயுமே பேட்டரி தான் பஞ்சாயத்தாக இருக்கு கோப்ரோவில். இன்னைக்கு பேட்டரிலாம் பிரச்சனை இல்லை. நான் இங்கே சார்ஜ் போட்டு வச்சு அப்படியே யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பிரச்சனைனா ஸ்டோரேஜ் தான் பிரச்சனை. ஸ்டோரேஜ் பத்துமான்னு தெரில, எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் பேசாமல். மேப் இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. பொறுப்பு மாற்றட்டும். ராஜுக்கு தெரியும். வாகமான் தான் ப்ரோ போட்டிருக்கீங்க. அது இங்கே நிப்பாட்டிருச்சு. வாகமான் வந்துருச்சா அப்போ? அது ஒரு அரை போத. அட குட்டிச்சாத்தானே, கூகுள் மேப் குட்டிச்சாத்தானே. என்ன ப்ரோ கூகுள் மேப் நம்மளை எப்படி பண்ணுது? அதுல வந்து ரைட்ல போகணும். அப்பதான் ஏலப்பாறை தாண்டி வாங்க வேண்டும். இதே வழியில போயிட்டு ரைட்ல இறங்குங்க. டெம்பிள் இல்லையா, டெம்பிள் இருக்கு, அது ரைட்ல போய் ஏலப்பாறை, பெரியாறு, பாம்பனாறு, வீரமேடு, குட்டிக்கானம், ஏலப்பாறை, வாங்க வேண்டும். சரி ஓகே. நம்ம இடுக்கி பெரியாறு, பாம்பனாறு இந்த வழி. இது வந்து இடுக்கி எர்ணாகுளம் ரூட்டு எழுதுவழி அந்த மாதிரி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த ஜங்ஷன்ல போய் ரைட் பெரியாறு பாம்பனாறு இடுக்கி போயிட்டு போலாமா? இடுக்கி போய் அங்கிருந்து போலாம். இல்ல அது இங்கிட்டு போய் மூட்டை சுத்தணுமா? இது இப்படியே மூட்டை சுத்தலாம். அப்படி வேணும்னா சுத்தி போகல, அது ரொம்ப தூரம். அப்படியா? நல்லா இருக்கும். எல்லாரும் நிறைய பேர் இங்கதான் போறது. அப்ப அங்க போங்க. அப்படியா? வேணா இடிக்கலன்னா இதுல போங்க. புளியம்பலையான ஜங்ஷன் இருக்கு, லெஃப்ட் போகணும். போர்டு போட்டு போகணும். சரி. ரைட்ல போனா மூணாறு போயிட்டு வாங்க, நல்லா இருக்குங்க. அங்க போங்க. 2 நாள் மூணாறு தமிழ்நாடுங்கிறனால ஸ்கிப் பண்ணிட்டேன். அது கேரளா தானா? சார்ஜ் கம்மி, இடம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா ஏரியா சூப்பரா இருக்கும். நல்லா என்ன இருக்கும், மூணாறு தான் நல்லா. செகண்ட் காஷ்மீர். நாங்க வெள்ளக்கார வியாபாரம் தான், ஃபாரினர்ஸ் எல்லாம் இல்லை. அப்ப நாங்க சொல்லுவோம், நான் வந்து சொல்லுவேன் செகண்ட் காஷ்மீர் மூணாறு நல்லா இருக்கும். இது எல்லா காட்டிலும் சூப்பரா இருக்கும். 120 கிலோமீட்டர் மூணாறு சூப்பரா இருக்கும். சரி இப்படியே போலாமா? நீங்க எந்த ஒரு மதுரையா? நானும் மதுரைக்காரன் தான்டா. நாலு தலைமுறையா இருக்கீங்க. சரி சரி. இப்ப எல்லாம் மலையாள வாய், அவரெல்லாம் மைக்கு போயிட்டு வீடு அட்ரஸ் உண்டு. மதுரை வீடு, வீட்டுக்காரி வீடு. வீடு அட்ரஸ் கேரளாவில் அப்படிதான், நம்பர் கிடையாது. பஞ்சாயத்துல வில்லேஜ். சாப்பிட்டீங்களா நீங்க? ஓகே, எனக்கு 3 இருக்கு. 3 பசங்க இருக்கா? சரி போயிட்டு என்ன ப்ரோ பண்ணலாம்? வாகமான் போயிட்டு இடிக்கியா, இடுக்கி போயிட்டு வாங்க. இடுக்கி போய் வாகமான் ப்ரோ. ஏண்டா இவ்வளவு நேரம் பேசியிருக்காரு, ஒரே ஒரு ஊத்தா பண்றியா ப்ரோ? யாரு அவர் இவ்வளவு நேரம் இங்கிட்டு போங்கன்னு பேசினாரு. இப்படி திருப்பு ப்ரோ. நம்ம இடுக்கி போய் வாகமான் போறதுதான் ப்ரோ பிளானு. ஏன்னா நம்ம ஃபைனலாக வாகமான் ரீச் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா ஸ்டேக்கு போயிடுவோம், நைட்டு தங்குற மாதிரி. நண்பர்களே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பிளானையே பல பிளானாக மாற்றி விட்டு போயிட்டு இருக்கோம் நாங்கள். கூகுள் மேப் வேறு அப்பப்போ கோமாளித்தனமாக என்றது.
நம்ம வாங்க வாகமான போவோம் ஃபஸ்ட்டு இடுக்கி போவோம். ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஐயோ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம இப்போ வாகமான் போகலாம், இடுக்கி தான் போகிறோம், அதுக்கப்புறம் தான் வாகமான். இந்த இஸ்யூஸ்ன்ற கார் எங்கே போனாலும் இருக்கு. சிசு வாயினாலே ஓட்டிட்டு வரும். வேற எங்கே போனாலும் ஒரே சர்ச்சா இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே அழகா இருக்கு. சொன்னா மறுபடியும் ஒரு சர்ச்சை வந்துருச்சு. எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க. கோபி என்னடா கோபி இவ்வளோ ஒரு கம்பம் இருக்கு, கொடி கம்பம்லாம் இருக்கு. கத்தரே நண்பர்களே, இது என்ன ஊருன்னு தெரியல. குட்டாடி நேரமா இருக்கு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆமா ப்ரோ டீயை போடுவோம் ப்ரோ. நிறுத்து ப்ரோ. அடக்கு இருங்க ப்ரோ, டீ கடையை தான் ப்ரோ தேடிக்கிட்டு இருக்கேன். ரெட்புல் வாங்க எனக்கு. ரெட்புல்லா அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டானிக் மாதிரி இருக்கு. நான் தேவையில்லாம தூரம் வாங்கி குடிச்சிருக்கேன். அந்த ப்ரோ கூட தான் குடிப்பார் டெய்லி. ரெட்புல்லா எப்பறம் வாங்கல? நீங்க தான குடிப்பேன். எல்லாம் சபதமா சொல்றீங்க. பாப்பா ட்ரை கூட பண்ணுங்க. கோபி சொன்னனே யாருக்கு நம்ப மாட்டாங்க. நான் நம்புறேன். அது என்ன எல்லாம் மாட்டறேன். சொல்ற பர்சனல் டைம் தான். எடுத்து வச்சிருக்காங்க. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். இவன் யாராங்க? நீ வந்து நீ பேசலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். நீ எப்படி எடிட்ல போயிடுற? நான் பேசுறது போகாது. போனரே போட்டேன். இருக்கிறது ஃபுல்லாமே தேவலதான். இல்ல பேசுறது ஃபுல்லாமே அப்படி நீங்க சேனல்ல போட போறீங்க. பேசுறது மட்டும் தனியா கட் பண்ணி தூக்குவான். கிரிக்கேன் போறீங்க. போடுவேன் ப்ரோ. எப்படி சாப்பிடுங்க ப்ரோ. பேசாம சாப்பிட்டு ப்ரோ. வீடியோலாம் வந்து சூப்பரா சாப்பிட எனக்கு மறுபடியும் தெரியும். பர்கர் அன்பாக்ஸ் வீடியோ பர்கர் அன்பாக்ஸ் வீடியோலாம் பார்க்க சொல்றியா? நண்பர்களே, ஒரு கடையில் சாப்பிட வந்து அங்கே 1 மணி நேரம். ஐயோ ஐயோ, எப்போ போக போகிறோன்னு தெரிய மாட்டேங்குது. தெரியுது பரவா. இன்னும் 38 கிலோமீட்டர் இருக்கு இடுக்கிக்கு. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்கு. ரொம்ப நேரமாக போய்கிட்டு இருக்கோம். போவோம், பொறுமையாகவே போயிட்டு இருக்கோம். நிப்பாட்டி ஏன்னா என்கிட்ட மட்டும்தான் மேப் இருக்கு. நான் உனக்கு எதில் மொபைல் ஹோல்டர் இல்லை அந்த வண்டியில். அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன். கல்வேரி மவுண்டன் ஏதோ வியூ பாயிண்ட் இருக்கு, போகலான்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ ஏறிடுமா? ஏறிடும். பார்க்கவே நெட்டு குத்தலாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அட்டை குத்தலாக தான்டா இருக்கு. ஒருத்தருக்கு வழி விட மாட்டேன் நினைக்கிறேன் ப்ரோ. இது என்ன ப்ரோ கப்பல்? ஜாக்ஸ்பரோ இருக்காரு மேலே. மச்சான் மேலே ஜாக்ஸ்பரோ இருக்காரு மச்சான். மேலே பாரு ஜாக்ஸ்பரோ இருக்காரு. ஓ 4வது கீரில் எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ரோ. வியூ பாயிண்ட் எழுதியா போட்டுருக்காங்க. மாப்பிள்ள படிக்க தெரியாத தற்கூரியாக இருந்திருக்கேன். கூகுள் மேப் நம்பிடுறோம்ல, அதனால் பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஏடா எடுத்தோடனே சமாதி கட்டுற மாதிரி ஏதோ இது போட்டு வச்சுருக்காங்களா. எல்லாம் நடந்து போகிறாங்க, நம்ம மட்டும் வண்டியை தூக்கிட்டு ஆட்டிட்டு போயிட்டுருக்கோம்.
பொறுமைங்கிற வார்த்தைக்கு அவங்களுக்கு அர்த்தமே தெரியாது போல. கர்த்தரே வியூ பாயிண்ட் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கா. வியூ பாயிண்ட் அந்த குட்டி குட்டி குண்டுகளாக இருக்கும். அதே வியூ பாயிண்ட் எங்கே கிராமத்துக்கு அதே விஷயம் ரொம்ப சிரமப்பட்டு போகிற மாதிரி பைக் உள்ள விடலாமடா. பைக் பார்க்கிங் இந்த பக்கம் போகிறேன். நான் கூட பார்க்காம ஏறிட்டு வந்துட்டோமா நினச்சிட்டேன். ஆமாடா, என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் அப்பா அங்கே ஒரு அழுதுட்டு மச்சான். அழுகாத தொடச்சுக்க. கர்த்தரை புதைச்ச இடம் நினைக்கிறேன் மச்சான். நம்ம புதைக்க போகிறாங்க அடுத்து. இன்னொரு புது போல்டா ரெசார்ட்டுக்கு. ரெசார்ட்டுக்கு இன்னும் போகுது. அதுக்கு முன்னாடி 10 இடத்துல பார்த்து சொல்லியிருந்தீங்கன்னா தெரியலையே ப்ரோ. ஒரு விஜய் மாத்திரம் உண்டு. இது வீடியோ ப்ரோ. வீடியோ என்ன ப்ரோ வீடியோ எடுக்கும்போது இப்படி பேசுறீங்க? சாரி என்னடா பேசுறியா? என்னடா பேசுறியா? கோபால்றாண்டா. ரீசூட் பரவாயில்ல இருந்துட்டு போகுது. ஏடா முட்டா பையில சோறு திக்கிறியா? என்னடா திக்கிறியா? எப்போ பார்த்தாலும் கோப்ரோ ஆஃப் ஆகி விட்டுற. இல்லைக்கா பெரிய கேமரா வச்சிருக்கோம். இல்லடா சாங் ஏன் இவன் கன்ஃபார்ம் பண்றான்டா? அப்போ சொன்னது அங்கே சொன்னாங்கன்னா இது பிரச்சனை. அதான் சொன்னேன் அங்கே சங்கடமாக ரொம்ப இவ்வளோ நேரம் வந்து இங்கே வந்து கரெக்டாக ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ. கேமரா தவறான நேரத்தில் ஆஃப் ஆயிடுது. நண்பர்களே வியூ பாயிண்ட் வந்து வியூவெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்குள்ள கேமரா செட்டு போச்சு. சொல்லு அதை வாங்க இதில் எடுத்துருக்கோம்ல, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ரைட்டு. ஏன்னா சவுண்டு கடம்பா தடம்னா வருது. அதான்டா முன்னாடி போருக்கு தான்டா மச்சான். உள்ள உண்டியல் கொடுக்குற சத்தம்லாம் கேட்குதுடா ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணி வண்டியை திருப்பு. ஏன் இதான் ஆகுதான்னு பார்ப்போம், ஆஃப் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ ஆகாது. போய்கிட்டு இருக்கப்பதான் திரும்ப ஹீட்டாக மீன் மாற ஷேர் பண்ணிருக்கேன். பிரேக் பிடிக்காதவன், பிரேக் பெட்ரோல் இல்லாதவன் இவனெல்லாம் வச்சுக்க. இதுகளும் சதி பண்ணுது. இவனெல்லாம் வச்சு ட்ரிப் ஒன்று வர இதுதான் எனக்கு இதெல்லாம் போகணும் ப்ரோ. கூலண்ட் ஆயில் நக்கிட்டு போயிடுச்சு மொத்தமாக. இன்ஜின் ஆயில் மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லைல்ல. சரி வாங்க போகலாம். ஒன்று வண்டி ஆஃப் ஆகுது, இல்லை மேப்பு என்கிட்ட மேப்பு சொதப்பி விடுது, இல்லை கேமரா ஆஃப் ஆகுது. ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது காலையிலேருந்து. வாவ் பியூட்டிஃபுல். ஏய் மாப்ள என்னன்னே தெரியல. குளமாவு டேம். குளமாவா கள்ளமாவா? குளமாவு டேம். மொத்தம் அரிசி மாவு போட்டிருக்கு. தப்பு தெரிஞ்சிருச்சோல அமைதியாவாங்க. பள்ளத்தாக்கு இருக்கு அந்த பக்கம், இந்த பக்கம் டேம் இருக்கு. டேம் இருக்கு, முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. எண்ட்லெஸ்ஸா ஏதோ இருக்க மாதிரி இருக்குடா. இன்னும் 31 கிலோமீட்டர் இருக்கு வாகமானுக்கு. அந்த மலையை ஒரு மாதிரி வினோதமா இருக்கு ப்ரோ. வானவிலா ப்ரோ அது இல்லையா ப்ரோ? வானவில் இல்ல, சூரிய வெளிச்சம் தான். நிக்க கூடாது ப்ரோ, போயிடுவோம் ப்ரோ டக்குனு. ப்ரோ சும்மா இருக்கு ப்ரோ. என்ன வியூ பாயிண்ட் அது? தற்கொலை முயற்சிக்கு வச்ச மாதிரியே இருக்கே ப்ரோ. ப்ரோ இவங்க தண்ணி டேங்க் கட்ட ட்ரை பண்ணிட்டு பாதியில கை விட்டுருக்கா ப்ரோ. வியூ பாயிண்ட்லாம் இல்லை. சொன்ன ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன் இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகணும் சொன்ன மாதிரி கூப்பிட்டு வந்துருச்சு. அந்த மலையிலேருந்து கீழே இறக்கி இப்போ இந்த மலைக்கு மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கு. அப்பா வினோதமா இருக்கு. சொல்லுவீங்களா? எல்லாமே ஒரு வினோதமா இருக்கு. ரோடும் ஒரு வினோதமா தான் இருக்கு. ரோடே இல்லடா மொத்தத்துல இங்க. சந்து பந்தெல்லாம் கூட்டு போற மாதிரி இருக்கு எனக்கு. நம்ம வெயில் அடிக்குதே ப்ரோ, எங்க போனாலும் வெயில் அடிக்குதே ப்ரோ. கொஞ்ச நேரத்துல வெயில் அடிக்காது. ரோடே இல்லையடா. ஆரடி ஆமா ப்ரோ. இல்ல ப்ரோ வினோதமான வழியில தான் பலாமரமா இருக்கு. வர்றா ஏதோ நரகத்துக்கான வழி. இவ்வளவு வறண்டு போய் கிடைக்க ப்ரோ.
ஆமாடா ஒரு மாதிரி மஞ்சள் மஞ்சள் ஏதோ பாலைவனத்தை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி feel. வேற எங்கேயா கூட்டு போகுதா? எத்தனை கிலோமீட்டர்னா 12. ப்ரோ இன்னும் மேலே ஏறணும் ப்ரோ. நம்ம இந்த ரெசார்ட்லாம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இன்னும் மேலே ஏறணும் ப்ரோ நம்ம. இதுவே ரேட் அதிகமா? ஆமாம். அந்த காஞ்சி போன இடத்துக்கா? நான் ப்ரோ வர்றானா வேற பார்த்துட்டு இருக்கேன் அப்பப்போ. இப்பாட்டினா நம்மளும் போக முடியாது. ஆமாம் போக்குமாக்கா இருக்கே ப்ரோ. ரொம்ப கோக்குமாக்கா இருக்கே ப்ரோ. வர்றானா ப்ரோ வந்துருவானா? வந்தானா ப்ரோ டிரைவர் தான்டா அவன். இல்லை ப்ரோ மை ரெஸ்பெக்ட்ரா. அவன் ஓட்டி நான் சத்தியமாக அதில் ஏற்ற மாட்டேன் மாப்பிள்ள. இல்லை ப்ரோ வண்டி கொஞ்சம் கோளாக இருக்கு ப்ரோ. இல்லைன்னா ஆஃப் இல்லை ப்ரோ. இல்லை நானா இப்படி சடனாக திருப்பி ஏறுறப்போ வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவியா? ஏற்ற மாட்டேன். அதான் யோசிச்சேன் நானும். போய் ஒரே அடியாக மேலே ஏற்றுதுடா. ஆமாடா திரும்ப அந்த பக்கம் போவோம்னு நினைக்கிறேன் மறுபடியும். இப்படி ஏற்றுனீங்கன்னா நாங்கள் என்ன ப்ரோ ஆகுது? வண்டி என்னத்துக்கு ஆகுது? பிரதீப் அழுக போகிறான்டா மாப்பிள்ள. பிரதீப் அழுக போகிறான். அழுகட்டும். அவன் வண்டி வேறு ஆஃப் ஆகுது அடிக்கடி. அப்பா வினோதமா இருக்கு ப்ரோ. இங்கே ஒரு பாலத்தை பாரு, 2 பில்டிங் நடுவில். பைன் ஃபாரஸ்ட் ஆமா ப்ரோ. முன்னாடி பைன் ஃபாரஸ்ட் ஏதோ புட்டாட்டா நிறைய எழுதியிருக்காங்க. எப்பா குளிருது ப்ரோ. இப்போதானே ஆரம்பிச்சு குளிரு. மறைச்சி இந்த இடத்துல கொஞ்சம் மாறி இருக்கு. காய்ஸ் நிக்கிறாங்க நண்பர்களே. ரெக்கார்ட்லயா இருக்கு. ஆமா. அட இளவெடுத்தவளே மொத்தமா கிளைமேட்டே மாறி விட்டது. பாத்தியா எப்படி ஜோடியா ப்ரோ? கிளைமேட் சூப்பரா இருக்கு ப்ரோ. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. என்ன ப்ரோ வால்பாறை மாதிரி இருக்கு? ஆமாடா அப்படிதான் இருக்கு பார்க்க. வால்பாறை தங்களை அன்புடன் வர இருக்குதுங்கிற மாதிரி இருக்கு. இது வாழாத பாறை ப்ரோ. கீழே பூரா பாதி செத்து கிடக்கு. பேஸ்மெண்ட் சரியில்லை. நாளில் இங்கிட்டலாம் வந்து போட்டோ எடுக்கலாம் ப்ரோ. ப்ரோ அங்கிட்டு பாருங்க நல்லா இருக்கு. அதுலாம் போய் காலையில சன்செட் பாக்குறக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கலாம். சூப்பரா இருக்கு. காலையில ஸ்பாட்டை பார்த்து வச்சுக்க வேண்டியது, வந்துட வேண்டியது வண்டி எடுத்து போட்டோ எடுக்க. அப்பா இப்பதான் ப்ரோ மனசு நிம்மதியா இருக்கு. மாப்பிள்ள இது சூப்பரா இருக்கா பார்க்கவே. நான் கூட வறட்சியா இருக்குமோன்னு நினைச்சு பயந்துட்டேன்டா. மாப்பிள்ள அந்த பில்டிங் சூப்பரா இருக்கு மாப்பிள்ள. ஒரு போட்டோ அது நைட் லைட் கிட்ட போட்டாங்கன்னு வச்சுக்க. அது சர்ச்சு தான் போல. சர்ச்சு தான். நண்பர்களே வழி ரொம்ப மோசமா இருக்கு. தட்டக்குத்துல இறங்கிக்கிட்டு இருக்கு. ஜாலியா இருக்கலாம். ரோடு டிப்ரெஷன் பண்ணி விடுது. அழுகுறான். Gabbar, you cried, it's over. பார்க்கிங் இல்லையா? சரியான பட்ஜெட். 3,500 சரியான பட்ஜெட். இல்லை பட்ஜெட் கம்மின்றேன். 7,000 ரூபா ப்ரோ. 7,000 என்ன ப்ரோ? ப்ரோ ரெக்கார்டில் இருக்கு ப்ரோ. தம்பி தருமராஜ் போல நம்ம இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருக்கியான். நண்பர்களை இதான் ரூம் டூர் பார்த்துக்கோங்க. இப்படியே வந்து ஜெட்டனை பார்த்தா 3,500 ஒர்த்து. 3,500 வந்தோம்னா மாஜாதான். நீ யாரோட இருக்கு மச்சா வரணும். பாத்தீங்களா இது என்னுடைய கக்கூசு ரூம்பு.
ஹோட்டல் பண்ண ரூம்பு இல்லை உள் ரூம்பு. உள் ரூம்னா இது என்னுடைய ரூம்பு. பார்த்தில பெர்ஃபார்மன்ஸை காட்ட நண்பரே நண்பரே இந்த பக்கம் ப்ரோ கோவப்பட்டு அப்புறம் ஃபோட்டோகிராஃபராக மாதிரியே பிரதீப் தெரியல மச்சான், பச்சை வாசம் அடிக்குது. இல்ல பூனடா செத்து இருக்கு ஏதோ ஒண்ணு எலியா என்ன ப்ரோ எங்கால இருக்கு ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ப்ரோ. உங்க வீடியோ இஷ்டம்னா பல்லு எப்படி சொன்னாலும் பண்ண மாட்டாங்க. நான் சொல்லி நீ பல்ல போறது கிடையாது. இப்ப பாரு கண்டென்ட் தானே உனக்கு. நண்பர்களே காட்டுத்தீ பத்தி தூரத்துல காட்டுத்தீ பத்தி எரியுது. எப்படி உண்மையாலுமே பத்த வச்சிட்டாங்களா ப்ரோ? கொஞ்சமாச்சு கபகமனு எரியுது ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ அப்படியே இரு. போயிட்டு வாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டு வாங்க. என்கிட்டயா? போயிட்டு வாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டு வாங்க தம்பி. எதுக்கு சார்?